அருள்மிகு தாயுமான சுவாமி மட்டுவார்குழலி திருக்கோயில், மலைக்கோட்டை, திருச்சி. தல வரலாறு. திருச்சி தென் தமிழகத்தில் அழகு நகரம், கலைகளின் பிறப்பிடம், ஆன்மீகத்தின் உறைவிடம், வந்தாரை அருளோடும் பொருளோடும் வாழ வைக்கும் அன்பு தலம். ஓர் எளிய பெண்ணிற்கு மனம் இறங்கி இறைவனே தாயாக எழுந்தருளி சுகப்பிரசவம் பார்த்த திருத்தலம். பூம்பட்டின வணிகன் ரத்தினகுப்தன் தன் மகள் ரத்தினாவதிக்கும் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த தனகுப்தனுக்கும் வெகு சிறப்பாக திருமணம் செய்வித்தான். செவ்வந்திநாதரின் பக்தியாகிய ரத்தினாவதி கருவுற்ற போது அவளை காணவும் பேறுகால உதவி செய்யவும் காயமருந்து, எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களோடு அவளது தாயார் பயணப்பட்டாள். நாடெங்கும் பெய்த மழையால் காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. அதிர்ந்த ரத்தினாவதி மலைமேல் அமர்ந்த செவ்வந்திநாதரை உயிருருக வேண்டினாள். அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட சிவன் நரைமுடியுடன், தளர் நடையுடன், மூங்கில் தடிபிடித்து ரத்தினாவதியின் தாயாரைப் போலவே வந்து மருந்து பொருட்கள், எண்ணெய் கலசம், பொன், வைர, மரகத அணிகள், ஆடைகள் மற்றும் 2 சேடி பெண்களுடன் வந்திருந்தார். ரத்தினாவதியின் வலி நீக்கி மகப்பேறு சுகப்பிரசவம் அடையச் செய்தார். வெள்ளம் வடிந்து மகளை காண பதட்டத்துடன் வந்தார் ரத்தினாவதியின் தாயார். ஒரே மாதிரி இருவரை கண்டதும் யாவருக்கும் அதிர்ச்சி. அப்போது இறைவன் தன் சுய வடிவில் காட்சி கொடுத்து கலக்கம் தெளிவித்தார். உலகுக்கே தந்தையான சிவன் தாயாகவும் உருவெடுத்து அருளியதால் இத்திருச்சிராமலை செவ்வந்திநாதர் தாயுமானவர் என்று நில எல்லையில் இருந்து பார்த்தால் மட்டுவார்குழலம்மை கோயில், தாயுமான ஈசர் கோயில், உச்சி விநாயகர் கோயில் என 3 அடுக்கு உடைய தோற்றம். கிழக்கு திசையிலிருந்து பார்த்தால் பெரிய தோகை மயில் வடிவமும், வடக்கு திசையிலிருந்து பார்த்தால் விநாயகர் வடிவமும் சிங்கமுகத் தோற்றமும், மேற்கு திசையிலிருந்து பார்த்தால் நங்கூரம் பாய்ச்சிய கப்பல் போலவும், தெற்கிலிருந்து பார்த்தால் இடவம் தலையை உயர்த்தி அமர்ந்த கோலமும், யானை மேல் அம்பாரி அமர்ந்தது போலவும், வானிலிருந்து பார்த்தால் படிக்கட்டு பாறைகள் விநாயகர் துதிக்கை போலவும் காட்சியளிக்கும், காண்போரை மயக்கும். மலையை குடைந்து கீழ்நிலையிலும் மேல்நிலையிலும் என்று 2 குடவரை கோயில்கள் அமைக்கப்பெற்றுள்ளன. கட்டியவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகேந்திரவர்ம பல்லவன். பல்லவர் ஆட்சிக்கு பின் இடைக்காலத்து சோழர்கள் பாதுகாப்பில் வந்து நாயக்க மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டு தற்சமய அமைப்பிற்கு விஜயநகர அரசர்களும் மதுரை நாயக்கர்களும் அளித்த பங்கு குறிப்பிடத்தகுந்தது. இயற்கையான கம்பீரமும் கட்டிடக்கலை அழகும் சிற்ப வேலைப்பாடுகளும் அரிய செய்திகள் தாங்கிய 20 வகை கல்வெட்டுகளும் பிரமிக்க வைக்கின்றன. தெய்வீக மலையில் மாபெரும் கலை சின்னங்கள், நம் முன்னோர் பெருமைக்கு சான்றுகள்.